வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லி பார்க்கலாம். கேள்வி யுனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2019ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வியின்படி இந்த சப்ஸ்ட்ரேட் முதல் படியில எல்டிஏ -78°C கீழே வினைபுரியுது. அப்படி வினைபுரியும் பொழுது உங்களுக்கு எக்ஸுங்கிற ஒரு ப்ராடக்டை கொடுக்குது. இந்த எக்ஸுங்கிற ப்ராடக்ட் அதற்கு அடுத்தபடியில் பென்சால்டிஹைடு கூட வினைபுரியும் போது ஒய்ங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியான விடைன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். அதற்கு முன்னதாக இந்த வினையை பார்த்தவொடனே பெரும்பாலானவர்களுக்கு இது ஒரு கிராஸ் ஆல்டால் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கரெக்டு தான். இது ஒரு கிராஸ் ஆல்டால் ரியாக்ஷன் தான். வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ முதல் படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம வெகுவாக விவாதிச்சிருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். எல்டிஏ ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டட் ஸ்ட்ராங் பேஸ். இது பொதுவாக லெஸ் ஹிண்டட் சைட்டில் இருக்கக்கூடிய அசிட்டிக் புரோட்டான்களை இது எடுக்கும். சரிங்களா? இப்போ நம்ம சப்ஸ்ட்ரேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம சப்ஸ்ட்ரேட்டில் எல்டிஏ பயன்படுத்துகிறப்ப இங்கே அசிட்டிக் புரோட்டான் 2 இருக்குது. ஒன் ஆஃப் த அசிட்டிக் புரோட்டானை அது எடுக்கும். எடுத்து அதனுடன் தொடர்புடைய ஈன்லேட் அயான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டியன்ட், அதாவது மெத்தில் சப்ஸ்டியன்ட் இருக்குது. அப்போ நீங்கள் எல்டிஏ பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எய்தர் இ யூனிலேட் ஃபார்ம் ஆகலாம் அல்லது இஜெட் யூனிலேட் ஃபார்ம் ஆகலாம். எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இ யூனிலேட் ஃபார்ம் ஆகுமா அல்லது இஜெட் யூனிலேட் ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு? இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு, வாங்க பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ அதற்கு இந்த எடுத்துக்காட்டை இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிற ஒரு சப்ஸ்டியன்ட் இருக்கு, இங்கே ஆறுங்கிற இன்னொரு சப்ஸ்டியன்ட் இருக்கு. எல்டிஏ மாதிரியான பேஸ்களை நம்ம பயன்படுத்துகிறப்ப உங்களுக்கு இது ஒரு 6 மெம்பர்ட் சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட்டில் தான் அங்கே இருக்கக்கூடிய புரோட்டானை எடுத்து நமக்கு யூனிலேட் அயனா கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த 6 மெம்பர்டு சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் 2 விதமான ஸ்டேட் ஃபார்ம் ஆகலாம். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 மெம்பர் சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகலாம். அதே போலவே இது போன்றதும் சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட்டும் ஃபார்ம் ஆகலாம். இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குலிபிரியம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டபிள். எப்படி அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய குழுக்களை பொறுத்து எந்த சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகணும் அல்லது எந்த சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் மேஜராக கிடைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஆர் குழுவுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லுக்கும் இந்த டிரான்சன் ஸ்டேட்டில் ஹெவியான 1,3 டயாக்சைல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். எடுத்துக்காட்டா உங்க ஆர் குரூப் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னாலோ அல்லது எல் குரூப் ரொம்ப பெருசா இருக்குன்னாலோ உங்களுக்கு 1,3 டயாக்சைல் இன்ட்ராக்ஷன் அதிகமாகி உங்களுக்கு இந்த டிரான்சன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகாம உங்களுக்கு இந்த டிரான்சன் ஸ்டேட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இந்த டிரான்சன் ஸ்டேட்லேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா அங்கே A12 ஸ்ட்ரைன் இருக்கும். அதாவது இங்க இருக்கக்கூடிய குழு ஆர் குழு பெருசாகவோ அல்லது எக்ஸ் ரொம்ப பெருசாகவோ இருந்துச்சு அப்படின்னா இந்த சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா A12 ஸ்ட்ரெயினை ஃபீல் பண்ணும். அப்படிங்கிற பட்சத்தில் அது எங்கே நகரும்? மெதுவாக இந்த சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட்டுக்கு நகரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் உங்களோட சப்ஸ்டேட் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இஜெட் இன்லேட் கிடைக்கும். இந்த இஜெட் இன்லேட் எப்போ ஃபேவர்டாக இருக்கும் அப்படின்னா எக்ஸ் லார்ஜராக இருக்கணும், அதே வேளையில் ஸ்மால் எல்லாக இருக்கணும். சரிங்களா? அதே வேளையில் இந்த 6 மெம்பர்டு சைக்ளிக் டிரான்சன் ஸ்டேட் இ யூனிலேட் கொடுக்கும். இந்த இ யூனிலேட் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உங்களோட குரூப், அதாவது எக்ஸ் குரூப் ஸ்மாலாக இருக்கணும், அதே வேளையில் எல் லார்ஜராக இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இ யூனிலேட் அயான் மேஜராக கிடைக்கும். சரிங்களா? ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்கு. இந்த டேபிளை எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. இங்கே எக்ஸுங்கிற குழுக்கள் என்னென்ன குழுக்கள் இருக்கலாம் அப்படிங்கிறது இருக்கு. மீத்தாக்சி, எத்தில், ஐசோப்ரோபைல், இந்த மாதிரி நிறைய குழுக்கள் இருக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம கேஸில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்சரி பியூட்டைல். இந்த டெர்சரி பியூட்டைல் குரூப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய குரூப். சரிங்களா? அப்போ எக்ஸுங்கிற இடத்துல டெர்சரி பியூட்டைல் இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு A12 ஸ்ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த டிரான்சன் ஸ்டேட் தான் உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதனோட முடிவில் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இஜெட் இன்லேட் அயன் தான் மேஜர், அதாவது எக்ஸ்க்ளூசிவா இஜெட் இன்லேட் அயன் தான் கிடைக்குது. இங்கே டேபிளையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க 0:100, ஐ மீன் அப்படின்னா உங்களுக்கு இஜெட் இன்லேட் அயன் தான் மேஜராக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இன்லேட் அயன் செலக்டிவிட்டியை நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஜெட் இன்லேட் அயன் வந்து மேஜராக கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணலாம். எப்படின்னா பொதுவாக இந்த எல்டிஏ பேஸ்டு ரியாக்ஷன்ஸ்க்கு டிஹெச்எஃப் சால்வெண்ட் தான் பயன்படுத்துவாங்க. இந்த டிஹெச்எஃப் சால்வெண்ட்டோட நீங்கள் ஒரு ஹெச்எம்பிஏ சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ப்ரெடாமினண்ட்டாக இஜெட் இன்லேட் அயன் தான் கிடைக்கும். என்ன காரணம் அப்படின்னா அந்த ஹெச்எம்பிஏ வந்து லித்தியம் கேட்டையான் கூட கோஆர்டினேட் ஆகிறப்ப உங்களுக்கு சைக்கிளிக் டிரான்சன் ஸ்டேட் இல்லாமல் ஒரு ஓப்பன் டிரான்சன் ஸ்டேட்டுக்கு மாறிடும். அதனோட அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஜெட் இன்லேட் அயன் தான் உங்களுக்கு வந்து மேஜராக கிடைக்கும். சரி, இப்போ நம்ம பார்த்தாச்சு. நம்மளோட கேஸில் வந்து எல்டிஏ பயன்படுத்துகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு இஜெட் இன்லேட் அயன் வந்து மேஜராக கிடைக்கும். அதற்கு அடுத்த படியில் என்ன நடக்குது? அது பென்சால்டிகைடு கூட வினைபுரிகிறது. இந்த பென்சால்டிகைடு கூட வினைபுரிகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிம்மர்மேன் ட்ராக்ஸ்லர் மாடல் மூலமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இங்கே பாருங்க, இஜெட் இன்லேட் அயன் வந்து பென்சால்டிகைடு கூட வினைபுரியுது. ஸோ இதுவும் ஒரு சைக்ளிக் சேர் லைக் 6 மெம்பர் டிரான்சன் ஸ்டேட் வழியில தான் இந்த வினையும் நடைபெறும். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சால்டிஹைடு எப்படி இந்த யூனிலைட் அயனை அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறதான். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் வந்து ஆக்சியல் இருக்கு, இங்க ஃபினைல் வந்து ஈக்கட்டோரியல் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபினைல் வந்து ஆக்சியல் இருக்கு, ஹைட்ரஜன் வந்து ஈக்கட்டோரியல் இருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய இஜெட் இன்லைட் அயான் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி அப்படியே மெயின்டைன் ஆகும் பாருங்க. ஸோ இங்கே டெர்சரி பியூட்டிலும் மெத்திலும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. இங்கேயும் பாருங்க மெத்திலும் டெர்சரி பியூட்டிலும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து எலக்ட்ரான்கள் இங்கே வரும், அதை தொடர்ந்து இந்த எலக்ட்ரான்கள் இங்கே இருக்கக்கூடிய பென்சால்டிகைடை தாக்கும். அதனோட முடிவில் அது வந்து கரஸ்பாண்டிங் அல்கஹால் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த இரண்டு டிரான்சன் ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட் டிரான்சன் ஸ்டேட்டை பாருங்க. இங்கே இருக்கக்கூடியதில் டெர்சரி பியூட்டேலுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மினிமல் 1,3 டயாக்சைல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதே வேளையில இந்த டிரான்சன் ஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினைல் பெரிய குரூப், டெர்சரி பியூட்டேலும் பெரிய குரூப். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்? உங்களுக்கு ஹெவியா 1,3 டயாக்சைல் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இதனோட அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிரான்சன் ஸ்டேட் வந்து ஃபேவர்டாக இருக்கும், செகண்ட் டிரான்சன் ஸ்டேட் வந்து டிஸ்ஃபேவர்டாக இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டிரான்சன் ஸ்டேட் ஃபேவர்டு டிரான்சன் ஸ்டேட்ல இருந்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின் ப்ராடக்ட் கிடைக்கும், டிஸ்ஃபேவர்ல இருந்து ஆன்டி ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வினையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஜெட் இன்லேட் அயன் எடுத்திருக்கோம், பென்சால்டிகைடோட வினைபுரிகிறது, வினைபுரிஞ்சு அதனோட முடிவில் உங்களுக்கு சின் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவரைக்கும் நம்ம விவாதிச்சதோட அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய விடைகள்ல மிகச்சரியான விடை ஏ தான் மிகச்சரியான விடையாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சன் ஸ்டேட்லாம் ஞாபகம் வைக்க ரொம்ப கடினமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நீங்க இஜெட் இன்லைட் அயன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சின் ஆல்டால் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதே வேளையில இ இன்லைட் அயன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்டி ஆல்டால் ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை வந்து ஃபேஸ் பண்றது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற நிறைய ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வினையில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.